காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் 11 பேரோட விடுதலை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சார். வணக்கம். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் 11 பேரோட விடுதலை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? பில்கிஸ் பானு வழக்கு என்பது சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே ஒரு வகுப்பு மத கலவரங்கள் எவ்வளவு பெரிய வன்கொடுமையை நிகழ்த்த முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மிகுந்த வேதனை தரக்கூடிய நிகழ்வுகள், நெஞ்சில் வலியையும் இதயத்தில் வேதனையும் தரக்கூடிய அந்த துயரமான சம்பவங்களை அரங்கேற்றிய அந்த நாட்கள் என்பது இந்தியாவுடைய வரலாற்றின் கரைபடைந்த நாட்கள், இரத்தக்கரை படித்த நாட்கள். ஆனால் அவ்வளவு பெரிய பாதகங்களை செய்தவர்களை குஜராத் அரசு ஒருதலை பட்சமாக சட்டத்தினை தங்களுடைய விருப்பத்துக்கு வளைத்து அவர்களை விடுதலை செய்ததை மனச்சாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத ஒருபுறம் இருந்தால் கூட மனச்சாட்சி உள்ளவர்கள் நாட்டில் நியாயமான தர்மமான நடைமுறைகள் அமலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அவர்கள் விடுதலை செய்ததை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளார். விடுதலை செய்ததை மட்டுமல்லாது விடுதலை செய்யப்பட்டவர்களை மாலை அணிவித்து கொண்டாடி வரவேற்றதும், அவர்களை போற்றி புகழ்ந்ததும், அவர்களில் ஒரு சிலருக்கு மீண்டும் பதவிகளை வழங்குவதற்கு கூட அங்கே பாஜக தயாராக இருந்ததும் இந்திய நாட்டில் இதுவரை நடந்திராத மிகப்பெரிய கொடுமைகள். இன்றைக்கு அதற்கெல்லாம் உச்சநீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. அந்த வழக்கினை ஏற்றுக்கொண்டு பில்கிஸ் பானுவுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த எதிரிகளுக்கு அளிக்கப்பட்ட விடுதலையை ரத்து செய்து மீண்டும் நீதியின் தீர்ப்பினை தந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று, கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் மனிதம் சாகவில்லை, நீதி இன்னும் அறிவித்து விடவில்லை, நீதியின் கரங்கள் என்றாவது ஒரு நாள் நியாயம் கேட்கும் என்ற அந்த அருமையான தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.